மதுரையில் இன்று மாலை நடைபெறும் திமுக தெற்கு மண்டல வாக்குச்சாவடி நிர்வாகிகள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். சுமார் 2 லட்சம் நிர்வாகிகள் முன்னிலையில் உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தாய்மொழி தினத்தில் காவி உடையணிந்த திருவள்ளுவரின் புகைப்படத்துடன் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு நீக்கிய எடப்பாடி பழனிசாமி. முழு சங் பரிவார் சேவகராகவே எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். திமுக கூட்டணி வலுவிழந்து உள்ளது. திருச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டணி, எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, அவருடைய கூட்டணி வலுவிழந்து இருக்கிறது. மக்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக பக்கம் இருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து கூட்டணிக்கு வருவதற்கான சமிக்ஞையை காட்டியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். நெல்லையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. நேரத்தை வந்துட்டாரே, ஆழ்ந்து யோசித்துத்தான் இந்த முடிவை எடுத்து முதலமைச்சரை பாராட்டி அங்கே கூட்டுக்கு வருவதற்கான சமிக்ஞையை காட்டியிருக்கிறார். அனைவரும் வருக, தமிழகம் வெல்க. திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் வருவது பற்றிய கேள்விக்கு மதுரையில் கமல்ஹாசன் பேட்டி. அனைவரும் வருக, தமிழகம் வெல்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆன்மா ஒரு காலமும் ஓ பன்னீர்செல்வத்தை மன்னிக்காது என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம். அரசியல் லாபத்திற்காக திமுகவிற்கு செல்வதாக ஓபிஎஸ் சொன்னால் கூட மாற்று கருத்து இல்லை என்றும் பேட்டி. புரட்சித் தலைவர் ஆன்மாவும் புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆன்மாவும் அவரை ஒரு காலம் மன்னிக்காது. அதற்காக அவருக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததால் விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது என பாஜகவினர் சொல்லக்கூடாது. புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி பேட்டி. பாஜகவிற்கு அதை பற்றி விஜயகாந்துடைய இதயம் மன்னிக்காது என்று அவர்களுடைய வாரிசுகள் சொல்ல வேண்டும். ஏன்னா பாஜக ஒன்றும் விஜயகாந்தனுடைய வாரிசு அல்ல. காங்கிரஸ் கட்சியினர் கூட்டணி குறித்து முரண்பட்ட கருத்துக்களை பேச மாட்டார்கள். யார் எத்தனை இடங்களில் போட்டியிடுவார்கள் என்பதை தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. இருக்கிற சில தலைவர்கள் முரண்பாடான கருத்துக்கள் சொல்றாங்க, நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னீங்க. இனிமே முரண்பாடான கருத்துக்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, பொறுத்திருந்து பாருங்க. தேமுதிக உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் முன்னாடி இருந்த கட்சிகளுடைய அந்த எண்ணிக்கை, சீட்டு எண்ணிக்கை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் இந்த கட்சி தலைவர்கள் முடிவு செய்வாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் தலைமை இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் RSS தான் ஆளும். மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. அதிமுக வெற்றி பெற்றால் RSS தான் நாட்டை ஆளும். சென்னை தாம்பரம் இடையே 2வது நாளாக தாமதமாக இயக்கப்படும் மின்சார ரயில்கள். கூட்டம் அதிகமான நேரங்களில் 15 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் மட்டுமே வருவதால் பயணிகள் தவிப்பு. சென்னை எழும்பூரில் புறப்படும் 8 விரைவு ரயில்கள் நாளை முதல் மாம்பலத்தில் நின்று செல்லும். எழும்பூரில் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் கூட்டத்தை குறைக்க ஏற்பாடு. சென்னையில் புறநகர் ரயில் சேவைகளில் குளறுபடி ஏதும் இல்லை. நன்கு திட்டமிடப்பட்டு உரிய கண்காணிப்புடன் எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதாக தெற்கு ரயில்வே விளக்கம். திருச்சி அருகே ஆலம்பட்டி புதூரில் இன்று பிரம்மாண்டமாக நடக்கிறது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. நூற்று 17 பெண் வேட்பாளர்கள் உட்பட 234 தொகுதிகளின் வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துகிறார் சீமான். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளியின் விலை கடும் வீழ்ச்சி. 1 கிலோ தக்காளி 3 ரூபாய்க்கு விலை போவதால் விவசாயிகள் வேதனை.
மதுரை திருமங்கலம் அருகே வடக்கம்பட்டி முனியாண்டி கோயிலில் திருவிழா. பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்ட பிரியாணி. கோவையில் பழைய பொருட்களை வாங்குவது போல் வந்து சைக்கிள் திருடிய நபர்கள். மினி வேனில் வந்து கைவரிசை காட்டிய சம்பவத்தின் அதிர்ச்சி வீடியோ. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தாவேக கண்காணிப்பாளர்களை நியமித்த விஜய். ஜேசிடி பிரபாகர், சத்யபாமா உட்பட 18 பேர் நியமனம். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம். மதுரையில் பிரதமர் கூட்டத்திற்கு பிறகு திமுக காணாமல் போகும் என்றும் பேட்டி. மதுரையில் வருகிற 1ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போகும். மதுரையில் 1591 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேம்படுத்தப்பட்ட வண்டியூர் பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் சால்வை அணிவிப்பது போல் திமுக நிர்வாகிக்கு கத்தி குத்து. சம்பந்தப்பட்ட நபரை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைப்பு. மீண்டும் 1,17,000 ரூபாயை தாண்டியது ஒரு சவரன் தங்கம் விலை. ஒரே நாளில் 2,080 ரூபாய் அதிகரிப்பு. அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் கையெழுத்தான தாதுப்பொருள் மற்றும் கனிமங்கள் ஒப்பந்தம் மிகப்பெரிய நகர்வு. டெல்லி ஏஐ மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். கர்நாடக மாநிலம் ஹூப்ளி சப்ஜெயிலில் விசாரணை கைதிகள் உற்சாகம். போதைப் பொருள், மதுபானம் என ரிசார்ட் போல் கொண்டாட்டத்தில் திளைக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை மத்திய அரசு ரத்து செய்ய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். டிரம்பின் வரி விதிப்புக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்த நிலையில் கோரிக்கை. யானையை பார்த்ததும் வண்டியை திடீரென நகர்த்திய சஃபாரி வாகன ஓட்டுநர். கீழே நின்றிருந்த பெண் சுற்றுலா பயணி விழுந்தடித்து தப்பிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி.